நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலா பகுதியில் 15 மணி நேரத்தில் கட்டப்பட்ட பாலம் குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மார்டின் ராஜா. வணக்கம் மார்டின் ராஜா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கேரளாவில் இன்று 3வது நாளாக வயநாடு மாவட்டத்திலே ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவில் 3வது நாளாக மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழலிலே அந்த சூரல்மலா பகுதியிலே ஒரு கிராமமே இந்த நிலச்சரிவில் மண்ணிலே புதைந்தது. இதற்கிடையே தான் அதற்கு அடுத்தபடியாக அந்த புதை மணல் கடந்து சென்ற பாதைக்கு அடுத்திருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடியதான் முண்டக்கை கிராமம். அதே போல அந்த முண்டக்கை கிராமத்தில் இதுவரை முழுமையாக அந்த கிராம மக்கள் அங்கே இருந்த கிராம மக்கள் நிலை என்ன என்பது தெரியாமல் இருந்தது. இதற்காகவே இந்திய ராணுவத்தின் MEG எனப்படும் மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் எனப்படும் பொறியியல் பிரிவு அதிகாரிகள் நேற்று மாலையிலே அங்கே இரும்பு பாலம் அமைக்கும் பணியை தொடங்கினார்கள். நேற்று மாலை இந்திய ராணுவத்தின் பிரிவான MEG பிரிவினர் மொத்தம் 24 டன் இரும்பு கம்பிகளை வரவழைத்தார்கள். லாரி மூலமாக கொண்டு வரப்பட்டது. இவை அனைத்துமே பெங்களூர் மற்றும் டெல்லியிலிருந்து கோழிக்கோடு கொண்டு வரப்பட்டது. அங்கிருந்து லாரி மூலமாக அந்த சூரல்மலா பகுதிக்கு அனைத்து இரும்பு ராடுகளும் கொண்டு வந்து இறக்கப்பட்டன. உடனடியாக பணியை நேற்று மாலை துவக்கிய இந்திய ராணுவத்தினர் மொத்தம் 400 மீட்டருக்கு அதிகமாக இருந்த அகலத்திற்கான பாலத்தை தயார் செய்ய ஆரம்பித்தார்கள். இதனிடையே தற்சமயம் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் அந்த பாலம் தயாரித்து பொருத்தும் பணி முடிவடைந்து விட்டது. அதாவது மொத்தம் 24 டன் எடை கொண்ட இந்த பாலத்திலே கனரக வாகனங்களும் சென்று வர முடியும் என்று ராணுவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா இனிமேல் தான் இந்த முண்டக்கை கிராமத்திற்கு தேடுதல் உபகரணங்களை கொண்டு செல்ல முடியும். அங்கே போய் பார்த்தால்தான் அங்கிருந்த வீடுகளிலேயே குடியிருந்தவர்கள் என்ன நிலைமைக்கு ஆளானார்கள், இன்னும் யாரேனும் அங்கு இருக்கிறார்களா, மண்ணில் புதையொன்றிருக்கிறார்களா என்பதை பார்க்க முடியும். எனவே மீண்டும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலே முண்டக்கை மற்றும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய அட்டமலை கிராமத்திற்கும் ராணுவ வீரர்கள் செல்ல இருக்கிறார்கள். இந்த பாலமானது கடந்த 2ஆம் உலகப் போரின் பொழுது பெய்லி பாலம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த பெய்லி பாலத்தின் அடிப்படையை கட்டமைப்பை கொண்டுதான் இந்த பாலத்தை இந்திய ராணுவத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். இனிமேல் தான் அந்த முண்டக்கை கிராமத்திலும் அட்டமலை கிராமத்திலும் மக்களின் நிலை, அந்த குடியிருந்த மக்களின் நிலை எப்படி இருக்கும் என்பது தெரிய வரும். உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்டின் ராஜா.